Hello viewers, இந்த வீடியோல நம்ம FEMA Act கீழ இருக்கிற ரெண்டு important account, current account transactions, capital account transactions இது பத்தி தான் discuss பண்ண போறோம். So இந்த transactionsனா என்ன, இந்த transactionsலாம் எதெல்லாம் permitted, எதெல்லாம் prohibited, எதுக்கெல்லாம் approval தேவை, Government of India ஓட approval தேவை, எந்த transactionsக்குலாம் RBI உடைய approval தேவை, இது எல்லாமே நம்ம detailed discuss பண்ண போறோம். Okay, first நம்ம பார்க்க போறது current account transactions. இந்த current account transactions எல்லாமே FEMA Actல section 5ல கொடுத்திருக்காங்க. Sections base பண்ணி கூட நிறைய questions கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க net examல. So section ஞாபகம் வச்சுக்கோங்க. Current account transaction section 5 of FEMA Act. இப்ப current account transactionனா என்ன? Current account transaction அப்படிங்கிறது routine international payment. Routine international payment அப்படின்னா day to day payment அப்படின்னு அர்த்தம். And இது கூட இன்னொரு explanation கொடுத்திருக்காங்க. Day to day நடக்கிற payment current account transaction சொல்றோம். அது மட்டும் இல்லாம அந்த payment பண்றதுனால அந்த particular individual உடைய இல்ல அந்த particular organization உடைய asset ஓட மதிப்பிலையோ liability ஓட மதிப்பிலையோ எந்த சேஞ்சுமே இல்ல அப்படின்னா அந்த transactionக்கு பேரு current account transaction. ஓகேங்களா? So அது routine payment, day to day payment இருக்கணும். அந்த payment பண்றதுனால அந்த particular individual ஓட இல்ல organization உடைய சொத்து மதிப்பிலையோ இல்ல கடனோட மதிப்பிலையோ எந்த மாற்றமும் இல்லனா அந்த transactionக்கு பேரு current account transaction. இப்ப FEMA வந்து இந்த transactionsக்கு என்ன சொல்றாங்கன்னா current account transactions வந்து generally permitted. அப்படின்னா almost current account transaction என்ன பண்றாங்க? generally permit பண்ணிடுறாங்க. சில டிரான்சாக்ஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இல்ல RBI கிட்ட. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஜென்ரலி பர்மிட்டட். சில டிரான்சாக்ஷன்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு நம்ம யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல RBI கிட்டயோ பர்மிஷன் வாங்கணும். ஓகேவா? அடுத்து இந்த current account transaction உடைய examples கொடுத்திருக்கேன். Example of current account transaction. Import, export payment. Import பண்றோம் இல்ல export பண்றோம். வெளிநாட்டுக்கு import பண்றோம் இல்ல வெளிநாட்டுல இருந்து இங்க export பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கிற வாங்குற பணம். இது current account transaction. வெளிநாட்டுக்கு நம்ம ஏதாவது டூர் போறோம் அப்படின்னா அந்த பணம், அது travel expenses. அது current account transaction. அடுத்து வெளிநாட்டுக்கு படிக்க போறோம் இல்ல வெளிநாட்டுக்கு ஒரு மெடிக்கல் விசிட், ஒரு சர்ஜரிக்காகவோ ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ போறோம். அது current account transaction. வெளிநாட்டுல கொடுக்கிற வட்டி, டிவிடெண்ட், சம்பளம், salaries இது எல்லாமே current account transaction. gift, donation, subscription, business travel, conference expenses இதெல்லாம் examples of current account transactions. அடுத்து இந்த டேபிள்ல நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா current account transactions generally permitted சொல்லிட்டேன். அப்ப permissible transactionsலாம் என்னங்கிறது பார்க்கணும். இந்த லிஸ்ட்டை நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண தான் போறேன். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது current account transactionல எத்தனை கேட்டகரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேட்டகரி வந்து ஒரு செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து பர்மிட்டட், இன்னொரு செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ப்ராஹிபிட்டட். ப்ராஹிபிட்டட்னா என்ன? தடை செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேண்ட்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம பண்ணவே முடியாது. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எங்க கொடுத்திருக்காங்க? ஸ்கெட்யூல் 1ல கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கெட்யூல்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஹிபிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ், எந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராஹிபிட்டடோ அதை ஸ்கெட்யூல் 1ல கொடுத்திருக்காங்க. அடுத்து சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய அப்ரூவல் வேணும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்கெட்யூல் 2ல கொடுத்திருக்காங்க. சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு RBI உடைய அப்ரூவல் தேவை. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்கெட்யூல் 3ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் அக்கவுண்ட் வந்து செக்ஷன் 5. current account transactions FEMA Actல section 5ல கொடுத்திருக்காங்க. current account transactionsல 3 schedule இருக்கு. schedule 1 வந்து prohibited transaction, schedule 2 வந்து government approval required transaction, schedule 3 RBI approval required transactions. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த schedule 3 வந்து ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கு அப்ளை ஆகிறது எதெல்லாம், persons other than individualsக்கு எந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அப்ளை ஆகும்னு கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே இன் டீடைலா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்மிசிபிள் டிரான்சாக்ஷன். எந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பர்மிட்டபிள் அப்படி பெர்மிட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிலேட்டட் டு ட்ரேட் அண்ட் சர்வீசஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அது டிராவல், எஜுகேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், பிரைவேட் விசிட்
abroad வெளிநாட்டுக்கு நம்ம personal visit போறோம்னா அது permitted except to Nepal and Bhutan. மற்ற வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா அது என்னது permitted. நேபாள் பூட்டானுக்கு போறோம் அப்படின்னா அது not permitted. ஓகேவா, permissible transactionல வராது. ஸோ இது கூட நெட் எக்ஸாம்ல கேட்கலாம். சில கண்ட்ரீஸ் லிஸ்ட் பண்ணிட்டு எந்த கண்ட்ரி வந்து பெர்மிஷன் இல்லை பிரைவேட் விசிட் போறதுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். அடுத்தது travel for business, conference, specialized training, remittance of interest, dividend, other income, payment of salary, recurring payment to non-resident employees, donations and gifts, membership fees, subscription to international organization, remittance for cultural, sports, recreation activities, other payments classified as current account transactions. So இந்த transactions எல்லாமே permitted subject to an upper limit. அதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னங்கிறதையும் நான் ஃபர்தர் இந்த வீடியோவோட அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எதெல்லாம் பர்மிசிபிள் டிரான்சாக்ஷன், எந்த டிரான்சாக்ஷன்லாம் பர்மிட்டட்ன்றதை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது ப்ராஹிபிட்டட். ப்ராஹிபிட்டட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், பேண்ட். சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பேண்ட். அது என்னென்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபைட் இன் ஸ்கெடியூல் 1. ஸ்கெடியூல் 1ல கொடுத்துருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பேண்டு. ஓகேவா? அடுத்து டிராவல் டு நேபாள் அண்ட் பூட்டான். இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைட்லயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன்ஸ்லேயே நம்ம என்ன பார்த்தோம், பிரைவேட் விசிட் டு நேபாள் பூட்டான் வந்து பேண்டு தான், அங்கே பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிராவல் டு நேபாள் ஆர் பூட்டான் ப்ராஹிபிட்டட். transaction with the person resident in Nepal and Bhutan, இது கூட என்னது, prohibited current account transaction. ஓகேவா? இப்போ இந்த மூணு லிஸ்ட்ல நமக்கு இந்த ஸ்கெடியூல் 1 என்னன்றது நம்ம பார்க்கணும். எதெல்லாம் ஸ்கெடியூல் 1ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதுதான் நான் இங்க கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கெடியூல் 1ல prohibited transactions எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, remittance out of lottery winnings, remittance from racing, riding or any hobby, then remittance for purchase of lottery tickets, banned magazines, football pools, sweepstakes. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 படிக்கும்போது எனக்கு என்ன ரிலேட் ஆகுதுன்னா, நம்ம இன்கம் டேக்ஸ்ல கேஷுவல் இன்கம்னு ஒன்று படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்கம்ஸ், அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராஹிபிட்டட். அந்த கேஷுவல் இன்கம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இல்லையா, பாருங்க அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தான் இந்த ஃபர்ஸ்ட் 3ல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டா கேஷுவல் இன்கம்னு நான் சொல்ல வரல, நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ப்ராஹிபிட்டட் கரண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குறேன், இந்த கேஷுவல் இன்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அடுத்து பாருங்க, அடுத்து இருக்கிறதுல எல்லாத்துலயுமே சில கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா இந்த சென்டென்ஸ் எல்லாம் பை ஹார்ட் பண்ண முடியாது, பட் எக்ஸாம்ல சில டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் இதுல ப்ராஹிபிட்டட் எது பெர்மிட்டட் எது மார்க் பண்ணுங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவேர்ட் என்ன நான் இதுல சொல்றேன் அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் மேட் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு கீவேர்டா எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, டிவிடெண்ட் பை அன் இந்தியன் கம்பெனி அண்டர் டிவிடெண்ட் பேலன்சிங், இது செகண்ட் பாயிண்டோட கீவேர்டா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ருப்பி ஸ்டேட் கிரெடிட் ரூட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ருப்பி ஸ்டேட் கிரெடிட் ரூட். அடுத்தது கால்பேக் சர்வீசஸ், கால்பேக் சர்வீசஸ். அடுத்தது ரெமிட்டன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் ஃபண்ட்ஸ் ஹெல்ட் இன் நான் ரெசிடென்ட் ஸ்பெஷல் ருப்பி அக்கவுண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ ப்ராஹிபிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் படிக்கும்போது கேஷ்வல் இன்கம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவிடெண்ட், அடுத்து ருப்பி ஸ்டேட் கிரெடிட் ரூட், கால்பேக் சர்வீசஸ், நான் ரெசிடென்ட் ஸ்பெஷல் ருப்பி அக்கவுண்ட், ஸ்பெஷல் ருப்பி ஸ்கீம் அக்கவுண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ராஹிபிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்து டிரான்சாக்ஷன்ஸ் ரிக்வயரிங் prior approval of government of India. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்குறதுக்கு, அப்ரூவல் வாங்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்குறோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எந்த ஸ்கெடியூல்ல இருக்கு, ஸ்கெடியூல் 2. ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பாருங்க, கல்ச்சுரல் டூர்ஸ், பிரைவேட் நம்ம போற சும்மா ஒரு லீவ்க்காக நம்ம போறோம் இல்லையா, அந்த டூர் இல்லை, இது வந்து கல்ச்சுரல் டூர். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஃபாரின் பிரிண்ட் மீடியா, remittance of freight for vessel chartered by PSU, public sector units, import by government department, public sector units on CIF basis, multimodal transport operators,
remittance of hiring charges by TV channels ISPs, hiring charges of transporters by TV channels ISPs, remittance of container detention charges exceeding the rates prescribed by Director General of Shipping, remittance of prize money, sponsorship of sports activity abroad by non-official bodies, remittance for membership of P&I club. ஸோ இதுவுமே நீங்கள் கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கெடியூல் 2ங்கிறது கவர்மெண்ட் அப்ரூவலோட பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், அதனுடைய லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ஸ்கெடியூல் 3. இந்த ஸ்கெடியூல் 3 தான் நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து இண்டிவிஜுவல்ஸ், இன்னொன்று வந்து பர்சன்ஸ் அதர் தென் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்கெடியூல் 3ங்கிறது என்ன? ஆர்பிஐயோடைய அப்ரூவலோட பண்ண வேண்டிய விஷயங்கள், ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை நம்ம ரெண்டா பார்க்க போறோம். இண்டிவிஜுவல்ஸ்க்கு எது, பர்சன்ஸ் அதர் தென் இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் மே ட்ரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப் டு 2,50,000. நான் உங்களுக்கு பர்மிசிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லும் போது சொன்னேன் இல்லையா, பர்மிசிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீலி பர்மிட்டட், நம்ம யார்கிட்டயும் அப்ரூவல் வாங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஒரு அப்பர் லிமிட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஜுகேஷனுக்காக இந்தியா விட்டு வெளியே போகிறோம், அது பர்மிட்டட். இல்லை நான் ஒரு ப்ளஷர் ட்ரிப், ஒரு லீவுக்காக நான் ஃபாரின் டூர் போகிறேன் அப்படின்னா, அப்போது அங்கே நான் பண்ணக்கூடிய செலவு 2,50,000 USD ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மொத்தமாக நான் பண்ணுறது 2,50,000 விட கம்மியாக இருந்ததுன்னா நான் பர்மிஷன் வாங்க வேண்டாம். பட் அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணணும்? நான் பர்மிஷன் வாங்கணும். அதை தான் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ரைவேட் விசிட் டு எனி கண்ட்ரி எக்ஸப்ட் நேபாள், பூட்டான், இது நம்ம பார்த்தோம். கிஃப்ட் ஆர் டொனேஷன், going abroad for employment, migration, maintenance of close relatives abroad, travel for business, conference, medical treatment, studies abroad, any other current account transactions. So permissible transactions தான் நம்ம இங்க திரும்ப பார்க்குறோம். ஆனால் இந்த பர்மிஷபிள் டிரான்சாக்ஷனுக்கு நான் எப்போ ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நான் 2,50,000 USDக்கு மேலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ நான் ஆர்பிஐ கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இதோ அதை தான் லாஸ்ட் லைனாக கொடுத்துருக்கேன். எனி ரெமிட்டன்ஸ் எக்ஸீடிங் த லிமிட் ஷால் ரிக்வயர் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பர்மிசபிள் டிரான்சாக்ஷன் தான். ஆனால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ட்ரா பண்ணுறோங்கிறது தான் அங்கே பாயிண்ட். 2,50,000 USDக்கு மேலே பண்ணுறோம் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மேலே, ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 2,50,000 USDக்கு மேலே பண்ணுறோன்னா நம்ம யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்? ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஓகேவா? அடுத்து பர்சன்ஸ் அதர் தென் இண்டிவிஜுவல்ஸ். என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னா, இங்கே பாருங்கள், ரெமிட்டன்ஸ் எக்ஸீடிங் 1% ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் 3 ஃபினான்ஷியல் இயர். அதாவது 3 ஃபினான்ஷியல் இயரும் புட் டுகெதர் என்னுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெமிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கக்கூடாது? 1% ஆஃப் மை ஏர்னிங்ஸ். 1% ஆஃப் மை ஏர்னிங்ஸ். அதாவது நான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு எவ்வளவு ஏர்ன் பண்ணுறனோ, எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறனோ, அந்த இன்கமில் 1%, அந்த 1% ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh rupees வருதுன்னு வைங்க. அப்போது என்னுடைய ரெமிட்டன்ஸ் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. 3 இயர்ஸ்க்கு நான் கொடுக்குற ரெமிட்டன்ஸ் வந்து இந்த 1 lakh எக்ஸீட் ஆகக்கூடாது. என்னுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸோட 1% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டு என்னுடைய ரெமிட்டன்ஸ் அந்த அமௌண்ட் கூட எக்ஸீட் ஆகக்கூடாது. ஆர் அதர்வைஸ் இங்கே பாருங்க, 5 lakhs USD whichever is less. என்ன ரீசனுக்காக? ஃபார் கிரியேஷன் ஆஃப் சேர்ஸ், கான்ட்ரிபியூஷன் டு ஃபண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன். இந்த ரீசனுக்காக நம்ம ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது நம்மளுடைய ரெமிட்டன்ஸ் வந்து 1% ஆஃப் ஏர்னிங்ஸை எக்ஸீட் ஆகக்கூடாது. ஆர் அதர்வைஸ் 5 lakhs USDக்கு கீழே இருக்கணும், whichever is less. ஓகேவா? அடுத்தது கமிஷன் பேமெண்ட். ஒரு கமிஷனுக்காக நம்ம ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது எவ்வளோ எக்ஸீட் ஆகக்கூடாது? 25,000 USD ஆர் 5% ஆஃப் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ். இதை எக்ஸீட் ஆகக்கூடாது. அடுத்து கன்சல்டன்சி சர்வீஸோடைய ரெமிட்டன்ஸுக்கு இங்கே லிமிட் கொடுத்துருக்காங்க. தென் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ், அதுக்கான லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு அப்ளை ஆகும்னா, பர்சன்ஸ் அதர் தென் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு
current account transactions. Current account transactionsல எதெல்லாம் permitted, எதெல்லாம் prohibited, எதுக்கெல்லாம் central governmentோட approval தேவை, எந்த transactionsக்கெல்லாம் RBI உடைய approval தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து capital accountக்கு போறோம். So capital accountலயும் section பாருங்க, section 6. Current account transactions என்ன சொல்லியிருந்தேன்? section 5 of FEMA Act. Capital account section 6. இப்போ இந்த capital account transactionனா என்ன அப்படின்னா, capital account transactionல ஒரு cross border movement of capital இருக்கு. ஒரு countryல இருந்து இன்னொரு countryக்கு capital போகுது. அந்த capital movementஆல என்ன நடக்குதுன்னா, assetோட மதிப்போ இல்ல liabilityயோட மதிப்போ change ஆகுது, alter ஆகுது அப்படின்னா அது capital account transaction. ஒரு cross border movement of fund நடக்குது. ஒரு countryல இருந்து இன்னொரு countryக்கு பணம் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது சொத்தோட மதிப்பிலையோ இல்ல liabilityயோட மதிப்பிலையோ சேஞ்ச் இருக்கு, மாற்றம் இருக்கு அப்படின்னா அந்த transaction capital account transaction. ஓகேங்களா? current account transactionனா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொட்டீன் பேமெண்டா இருக்கணும். அது இல்லாம அதனால அசெட்லயோ liabilityலயோ மாற்றம் இருக்காது, இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அது current account. capital accountனா அசெட்லயும் liabilityலயும் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா அது capital account transaction. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். FDI foreign direct investment, இந்தியன் கம்பெனி வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்ல வெளிநாட்டு கரன்சியை வந்து நம்ம லோனா கடனா வாங்குறோம், அடுத்தது வெளிநாட்டில் போய் ஒரு அசெட் வாங்குறோம், NRI நான் ரெசிடென்ட் இந்தியன் வந்து இந்தியாக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே என்னது? கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன். அடுத்து இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, கரண்ட் அக்கவுண்ட் மாதிரியே கேபிட்டல் அக்கவுண்ட்லயும் ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. ஸ்கெடியூல் 1ங்கிறது என்ன? பர்மிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸ்கெடியூல் 2வும் என்னது? பர்மிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். ஆனா யாருக்கு அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. ஸ்கெடியூல் 1 வந்து ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஸ்கெடியூல் 2 வந்து பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. ஓகே, அடுத்தது லாஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட். ரெஸ்ட்ரிக்டட்னா என்ன? ப்ராஹிபிட்டட். எதெல்லாம் ப்ராஹிபிட்டட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது permissible current account permissible capital account transactions. capital account transactionsல எதெல்லாம் permissible, அதுல schedule 1 யாருக்கு அப்ளை ஆகும்? ரெசிடென்ட்ஸ்க்கு. schedule 2 யாருக்கு அப்ளை ஆகும்? நான் ரெசிடென்ட்ஸ்க்கு. ஓகேவா? இந்த ரெண்டு லிஸ்டையுமே நான் சைட் பை சைடு கொடுத்துருக்கேன். அப்ப எந்தெந்த கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பர்மிட்டட், ரெசிடென்ட்டுக்கு எதெல்லாம் பர்மிட்டட் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபாரின் செக்யூரிட்டிஸ். ஒரு ரெசிடென்ட் இந்தியாவில் ரெசிடென்ட்டா இருக்கிற ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஃபாரின் கம்பெனியோட செக்யூரிட்டி வாங்குறாருன்னா அது பர்மிசிபிள். அதே மாதிரி நான் ரெசிடென்ட்டுக்கு நான் ரெசிடென்ட்னா யாரு? இந்தியாவுக்கு வெளியே இருக்கவங்க. அப்ப இந்தியாவுக்கு வெளியே இருக்கவங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனிலயோ ஒரு பார்ட்னர்ஷிப்லயோ இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அது பெர்மிட்டட். ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆர் அக்விசிஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு ரெசிடென்ட் இந்தியாவுக்கு வெளியே போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு, அது பர்மிட்டட். அதே மாதிரி நான் ரெசிடென்ட் வந்து இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா அதுவும் பர்மிட்டட். நான் ஏன் இப்படி சைட் பை சைடு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா ஒரே கான்செப்ட் தான். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து guarantees issued in favor of person resident outside India. இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஏதாவது கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேரண்டி பெர்மிட்டட். இங்க issue of guarantee in favor of Indian resident, இங்கேயும் கேரண்டி தான், அங்கேயும் கேரண்டி தான். ஸோ கேரண்டி இஷ்யூ பண்ணா அது பெர்மிட்டட். அடுத்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் கரன்சி நோட்ஸ். எக்ஸ்போர்ட் இல்ல இம்போர்ட் இல்ல ஃபாரின் கரன்சிஸ் ஹோல்ட் பண்றோம்னா அது பர்மிட்டட். இங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி அண்ட் நோட்ஸ் into or from India அது permitted. அடுத்து lending to or borrowing from non resident. நான் ரெசிடென்ட்டுக்கு கடன் கொடுக்குறோம் இல்ல கடன் வாங்குறோம், அது permitted. இங்க deposits or borrowings with residents in India. இந்தியன் ரெசிடென்ட்ஸ் கூட நம்ம டெபாசிட்ஸ் வச்சிருக்கோம் இல்ல கடன் வாங்குறோம் அப்படின்னா அது permitted. Maintenance of foreign currency accounts. இது நம்ம FEMA ஆக்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். EEFC, RFC. EEFCங்கிறது ரிட்டர்னிங் NRIs மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கவுண்ட். EEFCங்கிறது
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ் பீப்புள் அவங்க மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட் EEFC. ஸோ ரெசிடென்ட் இந்த 2 அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரெசிடென்டா இருந்தாங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டை அவங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்து ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் ஹெல்ட் அப்ராட், ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் ஹெல்ட் இன் இந்தியா. Undertaking derivative contracts for capital account purpose, undertaking derivative contracts. So இது எல்லாமே காமனா permitted. ரெசிடென்ட்டுக்கு permitted, நான் ரெசிடென்ட்டுக்கு permitted. இது இல்லாம ரெசிடென்ட்ஸ்க்கு இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இன்சூரன்ஸ் பாலிசிஸ். ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில, வெளிநாட்டில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனில இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியும். அடுத்தது borrowing funds in foreign currencies. ஃபாரின் கரன்சில கடன் வாங்க முடியும். நான் கடன் வாங்குறேன், அந்த கடனை வந்து ஃபாரின் கரன்சியாவே என்னால கடன் வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் பர்மிட்டட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ப்ராஹிபிட்டட். ப்ராஹிபிட்டட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பேண்ட், தடை செய்யப்பட்ட கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, ரெசிடென்ட், அதாவது ரெசிடென்ட்டுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாது, அவருக்கு வந்து செய்யக்கூடாத டிரான்சாக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, shall not undertake any capital account transactions prohibited under FEMA rules, regulations or government order. இந்தியாவில் இருக்கிற ஒரு ரெசிடென்ட் FEMA ஆக்ட்ல சொல்லி இருக்கிற இல்ல ஏதாவது கவர்மெண்ட்ல வந்து தடை செய்யப்பட்ட டிரான்சாக்ஷன் எதெல்லாம் சொல்றாங்களோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் செய்யக்கூடாது. இது யாருக்கு? ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. அவங்க ஒரு நான் ரெசிடென்டா இருந்தா நான் ரெசிடென்ட்டுக்கு எதெல்லாம் ப்ராஹிபிட்டட் டிரான்சாக்ஷன்? இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆல்ரெடி யூஜிசி நெட்ல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரெசிடென்ட் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, சிட் ஃபண்ட் பிஸ்னஸ் இல்லை நிதி கம்பெனிஸ் அவங்க பண்ண முடியாது. நான் ரெசிடென்ட்ஸ் வந்து இந்தியாவில் கம்பெனி ஆரம்பிக்கலாம், பர்மிட்டட் நான் சொன்னேன். ஆனால் என்ன மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியாது? சிட் ஃபண்ட் பிஸ்னஸோ நிதி கம்பெனியோ பண்ண முடியாது. அடுத்து அக்ரிகல்ச்சரல் ஆர் பிளான்டேஷனல் ஆக்டிவிட்டீஸ், இது NRI பண்ண முடியாது. அடுத்தது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ், இது அவங்க பண்ண முடியாது. ட்ரேடிங் இன் டிரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்டல் ரைட்ஸ், இந்த டிரான்சாக்ஷனும் யார் பண்ண முடியாது? நான் ரெசிடென்ட்ஸ் பண்ண முடியாது. அடுத்து ரெசிடென்ட்ஸ் ஆர் ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் டிரான்சாக்டிங் வித் சிட்டிசன் ஆர் என்டிட்டிஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா வித்தவுட் தி அப்ரூவல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலால இல்ல ஒரு ரெசிடென்ட் ஆர்கனைசேஷனால சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா இந்த கண்ட்ரியில இருக்க யாரு கூடவும் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது, கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓகே. அடுத்து இங்க நான் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி கொடுத்துருக்கேங்க. கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸனுடைய ஸ்னாப்ஷாட். கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் வந்து செக்ஷன் 5, கேபிட்டல் அக்கௌண்ட் செக்ஷன் 6 ஆஃப் FEMA ஆக்ட். கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனோட மீனிங் என்ன சொன்ன? ரொட்டீன் பேமெண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன? சொத்தோட மதிப்புலையோ லைபிலிட்டியோட மதிப்புலையோ சேஞ்ச் இருந்தா அது கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, ஜென்ரலாவே கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆல்மோஸ்ட் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பர்மிட்டட் அன்லஸ் ரெஸ்ட்ரிக்டட். தடை செய்யப்பட்டதை தவிர மீதி எல்லாமே பர்மிட்டட். ஆனா கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் அன்லஸ் பர்மிட்டட். கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஜென்ரலி என்னவா இருக்கு? ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கு, அன்லஸ் பர்மிட்டட். அடுத்து ஸ்கெடியூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்ல 3 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. ஸ்கெடியூல் 1 வந்து ப்ராஹிபிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் என்னங்கிறத லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கெடியூல் 2ல கவர்மெண்ட் அப்ரூவலோட பண்ண வேண்டிய கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கெடியூல் 3ல RBI அப்ரூவலோட பண்ண வேண்டிய கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட்ல 2 ஸ்கெடியூல் இருக்கு, ஸ்கெடியூல் 1, ஸ்கெடியூல் 2. ஸ்கெடியூல் 1ங்கிறது ரெசிடென்ஸ்க்கு அப்ளை ஆகும், ஸ்கெடியூல் 2ங்கிறது நான் ரெசிடென்ஸ்க்கு. எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிறது கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்லைட் வந்து ஒரு சம்மரி, நம்ம என்ன பார்த்தோமோ அதனுடைய சம்மரி மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.